கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. பாடம் 4. கப்பல் பிரயாணம். யோசபாத் எனப்பட்ட ஒரு மனுஷனோட கப்பல் பிரயாணத்தை பத்தி பாப்போம். யார் இந்த யோசபாத்? அவர் யூதரின் ராஜா. 1 ராஜாக்கள் 22:48 யோசபாத் தர்ஷீஷின் கப்பல்களை செய்தான். சங்கீதம் 48:7 கர்த்தர் தர்ஷீஷின் கப்பல்களை உடைக்கிறார். அதன் விளைவு என்ன? அவன் அக்கறைக்கு போகவில்லை. கர்த்தர் எதற்காக தர்ஷீஷின் கப்பல்களை உடைத்தார்? அதன் காரணம் என்ன பார்க்கலாமா? காரணம் 1. மன்னாசே. 2 நாளாகமம் 18:1-2-3 யோசபாத் யுத்தம் செய்யும்படியாக ஆகாபை கூட்டிக் கொண்டான். யார் இந்த ஆகாபு? 1 ராஜாக்கள் 16:30 ஆகாபு என்பவன் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தவன். காரணம் 2. பென்னாசே. 2 நாளாகமம் 21:6 கர்த்தருக்கு பிரியமில்லாத ராஜா ஆகாபோடு சம்பந்தம் கலந்தான். எப்படி? ஆகாபின் குமாரத்தி யோசபாத்துக்கு மனைவி. கர்த்தருக்கு பிரியமில்லாத இடத்தில் சம்பந்தம் கலந்தான். காரணம் 3. பொருளாசை. 2 நாளாகமம் 20:35-36-37 யோசபாத் வியாபாரம் செய்யும்படி கர்த்தருக்கு பிரியமில்லாதவனோடு கூடிக்கொண்டான். யார் அது? அது அகாசியா ராஜா. 1 ராஜாக்கள் 22:48 இத பத்தி சொல்லிருக்கு. யார் அந்த அகாசியா ராஜா? 2 நாளாகமம் 20:35 அகாசியா ராஜா பொல்லாப்பு செய்கிறவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. யோசபாத் மன்னாசை, பென்னாசை, பொருளாசை முதலான தவறான எண்ணம் கொண்டிருந்தான். பின்பு தவறான நண்பர்களை கூட கூட்டிக் கொண்டான். இதன் விளைவு எப்படிப்பட்டதாய் இருந்தது? யோசபாத்தின் கிரியைகளை கர்த்தர் முறித்து போட்டார். இதன் மறைபொருள் என்ன? கப்பல் என்பது நம் வாழ்க்கையை குறிக்கிறது. கரை சேருதல் என்பது பரலோக ராஜ்யத்தை குறிக்கிறது. கப்பலாகிய நம் வாழ்க்கை கரை சேர வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது பார்ப்போம். 1 பேதுரு 4:19 தேவ சித்தப்படி பாடு அனுபவிக்கப்படுகிறவர்கள் நன்மை செய்கிறவர்களாய் தங்கள் ஆத்துமாக்களை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது. நாம் என்ன செய்யக்கூடாது? 1 பேதுரு 4:15 உங்களில் ஒருவனும் கொலைபாதகனாயாவது, திருடனாயாவது, பொல்லாங்கு செய்தவனாயாவது, அந்நிய காரியங்களில் தலையிட்டு கொண்டவனாயாவது, பாடுபடுகிறவனாய் இருக்கக்கூடாது. பின்பு இந்த பிரயாணத்தில் எதை நாம் தவிர்க்க வேண்டும்? 1 யோவான் 2:16 கண்களின் இச்சை, மாமிசத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை இதை நாம் தவிர்த்து கப்பல் பிரயாணத்தை மேற்கொண்டு பரலோக ராஜ்யம் ஆகிய கரையை சேர வேண்டும். ஆமீன்.